குடும்பம், பங்குதாரர்கள், நண்பர்கள், கொலீக்ஸ் அந்த விஷயத்துல சில பிரச்சனைகள் வந்தாலும் ஓரளவு கண்ட்ரோலபிளா இருக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குதுங்க. ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதாவது இதுவரைக்கும் செய்த ஒரு தொழில் முனைப்புல வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு பெனிஃபிட் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலேருந்து எப்படி வெளியில வர்றது? தொழில்ல போட்ட முதலீடை வந்து எப்படி நம்ம ஜெயம் கொண்டு வர்றது? சில பூர்வீக விஷயங்கள், சொத்து விஷயங்கள், அப்பா மூலமா வந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஒரு ஆதாயம் பெற்று கொஞ்சம் பிரச்சனைகளை முடிச்சு கொள்ளக்கூடிய அமைப்புகள் உண்டு. கடனாளிகளால் கடன் கொடுத்தவர்களால சில பிரச்சனைகள்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து தான் அது போராடி தான் அதில் ஜெயிக்க வேண்டிய அமைப்புகள் உண்டு. வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன். அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்டு இருக்கோம். ஒளி தத்துவம் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து கர்மாவின் அடிப்படையில் ஒரு நல்ல சாதகமான சம்பவங்களாகவும் அல்லது சாதகமற்ற சம்பவங்களாகவும் உருவெடுக்க போகிறது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து அக்டோபர் 2024 மீனராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகிறது என்று பார்க்கும் பொழுது, சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்த வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு அக்டோபர் 2024 எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, ராசி அதிபதியாகிய குரு 3ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். அந்த எந்தவித மாற்றம் இல்லை. சனி 12ஆம் இடத்துல விரைய சனியாக இருக்கிறார். ராகு ராசிக்குள்ளும், கேது 7ஆம் இடத்திலும் இருக்கிறார். 7ஆம் இடத்துல இருந்தாலும் குரு பார்வை பெற்று சில குடும்பம், பங்குதாரர்கள், நண்பர்கள், கொலீக்ஸ் அந்த விஷயத்துல சில பிரச்சனைகள் வந்தாலும் ஓரளவு கண்ட்ரோலபிளா இருக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குதுங்க. சனி 12ஆம் இடத்துலேருந்து விரயத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு நீடித்திருக்கிறது. ஆண்டு கிரகம் எந்த ஒரு பெயர்ச்சியும் அக்டோபர் மாதம் பெறப்போவதில்லை. மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, மீனராசிக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவர் 4ஆம் இடத்திலிருந்து சில தொழிலும் உத்வேகத்தையும் சில முன்னேற்றத்தையும் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்த அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல நீச்சமா வந்தாலும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதாவது இதுவரைக்கும் செய்த ஒரு தொழில் முனைப்புல வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு பெனிஃபிட் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 9ஆம் வீட்டுக்கு வந்து அக்டோபர் 13ஆம் தேதி மாறி 3ஆம் வீட்டுக்கு கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா முயற்சியை இன்னுமே அதிகப்படுத்தி கொஞ்சம் இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலேருந்து எப்படி வெளியில் வர்றது, தொழிலில் போட்ட முதலீடை வந்து எப்படி நம்ம ஜெயம் கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முயற்சி இருக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. சுக்கிரன் குரு பார்ப்பது பார்த்திங்கன்னா அந்த ஒரு தேவையை கொடுக்குதுங்க. சில பூர்வீக விஷயங்கள், சொத்து விஷயங்கள், அப்பா மூலமாக வந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஒரு ஆதாயம் பெற்று கொஞ்சம் பிரச்சனைகளை முடிச்சு கொள்ளக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் சூரியன் வந்து 7ஆம் இடத்துல கேதுவோட இருந்து, புதனும் 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு மாறும் பொழுது சில மாற்றங்கள், சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சில தொய்வு நிலையில் வரக்கூடிய அமைப்புகள். 6ஆம் வீட்டு அதிபதி 8க்கு வரனால கடனால சில பிரச்சனைகள், கடனாளிகளால் கடன் கொடுத்தவர்களால சில பிரச்சனைகள்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து தான் அது போராடி தான் அதில் ஜெயிக்க வேண்டிய அமைப்புகள் உண்டு. சனியே பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று 10ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்ப்பதனால கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு. சுக்கிர பயிற்சி, சூரிய புதன் பயிற்சி, செவ்வாய் பயிற்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விமோச்சனத்தை கொடுக்கக்கூடியதா இல்லைனாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் சாதிக்க வேணுங்கிற மாதிரி தான் இருக்கணும். எந்த ஒரு பெரிய முடிவாக இருந்தாலும் அக்டோபர் மாதம் எடுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஏன்னா பார்த்தீங்கன்னா புதனும் சூரியனும் 8ல் மறையிறாங்க. அதே சமயத்தில் சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு வந்து சனி பார்வை பெறுகிறார். கொஞ்சம் 9ஆம் இடத்துலேருந்து நீங்கி வருவதும் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல நீடித்திருந்து இப்போ 9ஆம் இடத்துக்கு வர்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில மாறுதலைகளை நம்ம செய்ய நினைக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வேகத்துக்கு வராமல் சனி பார்வை பெறுவதனால் சில விஷயங்கள் அப்படி உண்டு. குறிப்பாக சுக்கிர திசைலாம் நடக்கிறப்ப ஒன்றுமே அது பார்க்கலாம். ஸோ விரை சனி ஒரு பக்கம் நடக்கும் பொழுது இந்த கிரக பயிற்சிகள் வந்து 2 கிரகங்கள் 8ஆம் இடத்துக்கு வருது. அது 6ஆம் வீட்டு அதிபதி 8க்கு வரும் பொழுது கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் கேர்ஃபுல்லாக ஹெல்த்து, லோன், குடுக்கல் வாங்கல், அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புகள் உண்டு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஜென்மசனி 2025-26 வரும் பொழுது தான் இன்னுமே வந்து கொஞ்சம் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு அது மாதிரி விஷயத்துக்காக கடுமையாக உழைக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்கும். அதை நோக்கி தான் நம்ம வந்து மீனராசிக்காரர்கள் ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஓய்வு மற்றும்
மனக்கலக்கங்கள் பெறாமல் ஒரு உத்வேகம் பெற்று என்ன மாதிரி ஒரு முயற்சி எடுத்து, அதாவது சுக்கிரன் வந்து 9ஆம் இடத்துக்கு வந்து 3ஆம் இடத்துக்கு பார்க்கும் பொழுது முயற்சி மூலமாக நீங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேருந்து நீங்கள் மேலே வர முடியும். ஹார்ட் ஒர்க் அது மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் ஜெயிக்கும் ஒழிய வேற ஒரு குறுக்கு வழி அது மாதிரிலாம் பார்க்கும் பொழுது வந்து அவளுக்கு நம்மள ஒரு அமைப்பு கொடுக்காது இந்த கிரக அமைப்பு. ஸோ சுறுசுறுப்பாக அதிக கடினமான உழைப்பு மூலமாக ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு மாதமாக தான் அக்டோபர் மாதம் இருக்கே ஒழிய இது பெரிய ஒரு ஒரு ஜாக்பாட் அடிக்கிற மாதிரியோ அது மாதிரி அமைப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. ஸோ முயற்சி திருவினையாக்குங்கிறது தான் உங்களுக்கு நீங்கள் நான் வச்சுக்க வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்குதுங்க. இது வந்து ஒரு பொதுவான பலன்களே தவிர உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசாபுக்திகள் நடக்குது, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னத்துக்கு என்ன தசை நடக்குதுங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும். இது பொதுவான பலன்களே. மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.